நாட்டிலுள்ள உள்நாட்டு பச்சரிசியின் கையிருப்பையும் தேவையையும் கட்டுப்படுத்துவதற்காக அரிசி ஆலை நடத்துனர்கள் உள்நாட்டு பச்சரிசியை பதுக்கல் செய்வதாக குற்றம் சாட்டிய டத்தோ அமீர் அலி மைடின் தற்போது நிலவி வரும் உள்நாட்டு பச்சரிசியின் பற்றாக்குறையை பயன்படுத்தி இவர்கள் வியாபாரிகளிடமிருந்து கட்டணங்களை ரொக்கமாக கேட்டு வருவதாக தெரிவித்தார். பூமிபுத்ரா விற்பனையாளர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் பேசிய மைடின் ஹோல்டிங்ஸின் நிர்வாக இயக்குநருமான அவர் 2 வருடங்களாக நாட்டில் நிலவிய உள்நாட்டு பச்சரிசியின் பற்றாக்குறையை எப்படி அரசாங்கம் 150 மில்லியன் ரிங்கிட் உதவித்தொகையை அறிவித்த பிறகு திடீரென்று போதுமான அளவு கையிருப்பு இருந்து வருகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் திடீரென்று உள்நாட்டு பச்சரிசி கையிருப்பு கூடியிருப்பது சந்தேகத்தை எழுப்புவதாக கூறிய அவர், தற்போது நிலவி வரும் உள்நாட்டு பச்சரிசியின் பற்றாக்குறையை பயன்படுத்தி விற்பனையாளர்களை நியாயமற்ற கட்டண விதிமுறைகளை ஏற்றுக்கொள்ளும்படி அரிசி ஆலை நடத்துனர்கள் கட்டாயப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உத்துசான் மலேசியாவிற்கு அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் ஆலை நடத்துனர்கள் அரிசியின் கையிருப்பை கட்டுப்படுத்தி விற்பனையாளர்களுக்கு உள்நாட்டு பச்சரிசி வேண்டும் என்றால் ரொக்கமாக முன்பணம் தர வேண்டும் என்று அவர்கள் கூறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னதாக சூப்பர் மார்க்கெட்டுகள் உள்நாட்டு பச்சரிசியை வாங்குவதற்கு 30 நாட்கள் கட்டண அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கும் இதுவே விதிமுறையாக இருந்து வந்துள்ளது. இருப்பினும் தற்போது உள்நாட்டு பச்சரிசியை வாங்குவதற்கு இந்த வழிமுறை மறுக்கப்பட்டுள்ளது. சூப்பர் மார்க்கெட்டுகளை பொறுத்தவரையில் ஒரு கட்டணம் செலுத்தப்படுவதற்கு முன்பதாக நிர்வாகத்தின் பல நிலைகளில் ஒப்புதல் வாங்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளதால் கட்டணங்கள் உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் குறைவாகவே உள்ளன. ஆகையால் ரொக்கம் செலுத்தினால் மட்டுமே உள்நாட்டு பச்சரிசியை விற்பனையாளர்கள் வாங்க முடியும் என்ற நிபந்தனை சாத்தியமற்ற ஒன்றாக கருதப்படுகிறது. அது மட்டுமின்றி ஒவ்வொரு வியாபார கடைகளுக்கும் கிளைகளுக்கும் ஒரு வாரத்திற்கு 50 to 100 மூட்டைகள் மட்டுமே தற்போது வழங்கப்படுவதாக கூறியவர், ஆனால் தேவைகளின் அடிப்படையில் நாள் ஒன்றுக்கு பயனீட்டாளர்களுக்கு 500 மூட்டைகள் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். ஆகவே தான் உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவினத்துறை அமைச்சு இதில் தலையிட்டு சூப்பர் மார்க்கெட்டுகள் அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான தீர்வை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அது மட்டுமின்றி உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவினத்துறை அமைச்சு ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்பட வேண்டிய அரிசி மூட்டைகளின் எண்ணிக்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் இதை அரிசி ஆலை உற்பத்தியாளர்களிடம் விட்டுவிடக் கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.